ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாகியத்தரா ட்ரா வந்து 49. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 901. நான் எடுத்த நம்பரில் வந்து சி போர்டில் 9, பி போர்டில் 1, ஏ போர்டில் 0. ஓகேவா? ஏ போர்டில் 2 0, பி போர்டில் 5 1, சி போர்டில் 7 9 நம்பர் எடுத்திருந்தேன். ரிசல்ட்டில் கூட 0 1 9ன்னு ஒரு போர்டில் எடுத்திருப்பேன். ரிசல்ட்டில் வந்து இதில் இப்போ நம்ம எடுக்கிற மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்பர் வரும். நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகி வந்துடுது. ஓகேவா? அந்த நம்பர் வந்து நீங்கள் எந்த போர்டில் கரெக்டாக வைக்கணுன்றது தான் உங்கள் வேலை. இதில் வந்து நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங் படி வர நம்பர் வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அந்த நம்பர் வந்து ஒரு போர்டில் சேஞ்ச் ஆகிடுது. நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து பிசி போர்டு வைக்கிறதா இருந்தாலோ, இல்லை சிங்கிள் போர்டு செட் பண்ணுறதா இருந்தாலோ, இல்லை ஏபிசி போர்டு செட் பண்ணுறதா இருந்தாலோ, அது கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நேற்று ரிசல்ட்டில் சி போர்டில் 7 9, பி போர்டில் 5 1, ஏ போர்டில் 2 0 தான் எடுத்திருந்தேன். பாக்ஸில் கூட 0 1 9ன்னு ஒரு நம்பர் சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் மாற்றி வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு போர்டு வின் பண்ணியிருக்கலாம். ஏபி பிசி ஏசியில் 0 1 19 9 0 இந்த மாதிரி நம்பர்லாம் சொல்லியிருந்தேன். ரிசல்ட் வந்து நேற்று 901 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. இப்போது நேற்று வீடியோவில் சொல்ல வந்த மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சம்ருதி சார்ட்டை அதே மாதிரி இந்த மந்த்து சார்ட் போட்டு கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து இந்த மந்த்து சார்ட் படி 6 5 நம்பர் இருந்தால் அது பக்கத்தில் இருந்த 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் பெருகல் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன். 6 5ன்னு இருக்கும்போது இங்கே 2 10னா அதுக்கு அடுத்த நாள் 1, 4 3ன்னு இருக்கும்போதே 6 3 18னா அதுக்கு அடுத்த நாள் 8. இப்போது நேற்று ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 6 5ன்னு இருந்தது. அப்போ இங்கே இருந்த 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டும் 5 4 5 4 20னா 2 0ன்னா 2 0 வந்து சொல்லியிருப்பேன். 0 வந்து நேற்று ரிசல்ட்டில் இருந்தது. அதே மாதிரி சம்ருதி சார்ட் படி 6 8 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 7 9 வந்துடுதுன்ட்டு 6 8 7. ஓகேவா? இங்கே 6 8 7 9, 6 8 7 9, 6 8 7 9. இந்த இடத்துலையும் வந்து 6 8 மட்டும் இருந்தது. சம்ருதி சார்ட் போன வார நம்பர், அதுக்கு முன் வார நம்பரில். அப்போ இன்றைக்கான அதாவது நேற்று ரிசல்ட்டில் 7 9 வரலான்ட்டு 7 9 சி போர்டில் எடுத்திருந்தேன். 9 தான் ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. அடுத்து ஃபஸ்ட்டு மெத்தட்லேயும் சார்ட் கம்பேரிஷன் தான். சம்ருதி சார்ட்டில் இப்போ இங்கே லாஸ்ட்டில் 5ன்னு நம்பர் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் இருக்கிற ஏபி போர்டோ இல்லை 0 பாஸ் ஆகிருந்தால் ஃபுல்லாக ஏபிசி போர்ட்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடலான்னு சொல்லியிருப்பேன். 5 இருக்கும்போதே 4 2னா 4, இங்கே 5னா 5 5 8ல் இந்த இடத்துல 5 5 இருக்கும்போதே 9 6னா இங்கே 9 5 இருக்கும்போதே 6 9 2ல் 6 6 9 இங்கே 5 இருக்கும்போதே 6 8னா இந்த 8 6 அடுத்த வாரத்தில் இருக்கும். 5னா 8 9 0ல் இங்கே 0. இப்போ போன வாரம் சம்ருதி நம்பர் 518, அதுக்கு முன் வார நம்பர் 635. 5 இருக்கும்போதே அப்போ இங்கே இருக்கிற ஏபி போர்டு தான் எடுத்திருந்தேன். 5 1லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வரலான்னு. 1 நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து இந்த மந்த்து சார்ட் படி இங்கே ஒரு 2 நம்பர் எடுத்துட்டேன் பி போர்டில். நேற்றைய நம்பர் 901. 0ன்ற நம்பர் இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை 3 தடவை பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த ஏப்ரல் மந்த்லேயே ஒரு 3 தடவை தான் 0ன்ற நம்பர் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஏபிசி போர்டில். 0 நம்பர் பாஸ் ஆகிருக்கும் போதே அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 8 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுது. 980, அதுக்கு அடுத்த நாள் 805, அதுக்கு அடுத்த நாள் 220, அதுக்கு அடுத்த நாள் 518. இந்த 4 நாளில் அப்படியே 0 இருக்கும்போதே 5 8 ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்து எங்கேயுமே 0 பாஸ் ஆகலை. இப்போ நேற்றைய நம்பரில் தான் நம்மளுக்கு 0 வந்திருக்கு. 0 8 5 805னே ரிசல்ட் எடுத்துடலாம். இங்கேயும் 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 5 8. இப்போ நேற்று ரிசல்ட்டில் 901 0 மட்டும் இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 5 இல்லைனா 8 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துட்டேன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த் மட்டும் வச்சு கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் 0 நம்பர் பார்த்தா அதுக்கு அடுத்து வர போர்டில் 8 5 வந்துடுதுன்னு இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். ஓகேவா? அடுத்து ஏசி போர்டெலாம் வேறு கம்பேரிஷன் இருக்கிறதுனால தான் இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பி போர்டுக்கு எடுத்திருப்பேன். 0 8 5 805னே ஒரு ரிசல்ட்டு. இங்கேயும் 5 0 8 இல்லை இப்படி எடுத்தாலும் 0 5 8. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு பி போர்டில் 0, முன்னாடி இங்கேயும் 5 8 இல்லை. அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 5 8 இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து பாகியத்தரா 46வது டாலேருந்து ஒரு கம்பேரிஷன் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருந்தேன். பாகியத்தரா 46வது டால பாஸ் ஆன ரிசல்ட்டு 885. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன சம்ருதி நம்பர் 227 808. இப்போ இங்கே முன்னால் இருக்கிற சம்ருதி ரிசல்ட்டில் 3வது டிஜிட்டும் ஏ போர்டு நம்பரும் பெருகல் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். 7 8 56னா அதுக்கு அடுத்த நாள் பாகியத்தரால் 5 பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து 47வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அங்கே பாஸ் ஆன ரிசல்ட் பாகியத்தரால் 710. அதுக்கு முன்னால் சம்ருதி நம்பர் 4 2 2 6 3 5.
அப்போ இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பெருக்கல் பண்ணுறோம்னா 6 2 12 அதுக்கு அடுத்த நாள் பாக்கியத்தரால 1 பாஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா? இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்துடும். அடுத்து பாக்கியத்தரா 48வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அங்கே ரிசல்ட்டு 637. அதுக்கு முன்னால் சம்ருதி நம்பர் 757 518. இங்கேயும் 3வது டிஜிட் நம்பர் அதே மாதிரி ஏ போர்டு நம்பர் இது ரெண்டுத்தையும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 5 35 அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 3 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து பாக்கியத்தரா 49வது ட்ரா. அதே மாதிரி நேற்றைய சம்ருதி நம்பர் வந்து 357901. நேற்றைய ரிசல்ட்டில் இருந்த 3வது டிஜிட் நம்பர் வந்து 7. முதல் டிஜிட் நம்பர் அதாவது ஏ போர்டு நம்பர் வந்து 9. 7 9 பெருக்கல் பண்ணுறோம்னா 63. 63னா 6 இல்லைனா 3 ஏதாவது ஒரு நம்பர் தான் வரலாம். அதனால் இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் சாட் மட்டும் சம்ருதி பாக்கியத்தரா சாட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர். ஓகே, ஒரு 4 வாரம் 3 வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்திருக்கும். அதனால் இந்த வாரம் எடுக்கலான்ட்டு தான் இந்த 6 3 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். 46வது ட்ராவில் ரிசல்ட்டு 785. அதுக்கு முன்னால் பாக்கியத்தரா நம்பரில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் நம்மளுக்கு கிடைக்கிற ஏ போர்டு நம்பரும் பெருக்கல் பண்ணி பார்க்க சொல்கிறேன். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் நம்மளுக்கு பாக்கியத்தரா ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுது. 7 8 56னா இந்த இடத்துல இங்கே 5. 47வது ட்ராவில் ரிசல்ட் வந்து 710. அதுக்கு முன்னால் பாக்கியத்தரால 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்டு நம்பர் 6 2 12னா அதுக்கு அடுத்த நாள் 1. 48வது ட்ராவில் ரிசல்ட்டு 637. அதுக்கு முன்னால் பாக்கியத்தரா நம்பர் 7 5. 7 5 35னா அதுக்கு அடுத்த நாள் 3. இப்போ அடுத்து 49வது ட்ரா. இங்கேயும் இதே மாதிரி மெத்தட் தான் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு. அதே மாதிரி நேற்று நம்பர் 3வது டிஜிட் நம்பர் 7. முதல் டிஜிட் நம்பர் 9. 7 9 63னா 6 இல்லைனா 3 ஏதாவது ஒரு நம்பர் வரலான்ட்டு தான் இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது பாக்கியத்தரா சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர். இன்றைக்கி வந்து 49வது ட்ரா. இது வரைக்கும் ஒரு 48 ட்ரா ரிசல்ட் நடந்திருக்கும். அதில் ரிசல்ட் எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த செட்டு ரிசல்ட் கம்பேரிஷன் பாருங்கள். இங்கே 2 1 9 9 3 5. அதுக்கு அடுத்த வாரம் 1 7 6 2 8 2. அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு மட்டும் இங்கே எழுதியிருப்பேன் 969. இதில் என்ன மெத்தட் சொல்ல வரேன்னா இங்கே பாக்கியத்தரா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 டிஜிட் நம்பரில் இங்கே இருக்கிற 2வது 3வது டிஜிட் நம்பர் பாருங்கள் 7 6ன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அடுத்த போர்டில் பாஸ் ஆகும்போதே அதுக்கு முன் வாரத்தில் இருக்கிற இதே நம்பர் ஓகேவா 2வது 3வது டிஜிட் நம்பர் 1 1 9. இந்த 1 9லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்தால் கூட 9 வந்து இங்கே 3வது வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே பாக்கியத்தரா ரிசல்ட்டு தான் இது 7 6 நீங்கள் 2வது 3வது டிஜிட்டில் இருக்கும்போதே அதுக்கு முன் வாரத்தில் இருக்கிற 2வது 3வது டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இங்கே அதுக்கு அடுத்து 3வது வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும். 7 6 இருக்கும்போது இங்கே 1 9னா இந்த 1 9லேருந்து 9 இங்கே ரிப்பீட் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே 4 0 9 2 5 3. அதுக்கு அடுத்த வாரம் 2 7 6 4 0 2. அதுக்கு அடுத்த வாரம் 769. இப்போ இந்த செட் ரிசல்ட்லேயும் 2வது 3வது டிஜிட் நம்பர் பாருங்கள் 7 6ன்னு இருக்கும். 7க்கு பின்னாடி 6 இருக்கும்போது அதுக்கு முன் வாரத்தில் 0 9. இந்த 0 9லேருந்து ஏதாவது ஒரு நம்பர்னா கூட 9 வந்து இங்கே 3வது வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இந்த செட்டு பாக்கியத்தரா ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே 7 8 3 5 1 0. அதுக்கு அடுத்த வாரம் 7 5 4 0 2 4. அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு 628. இங்கேயும் 2வது 3வது டிஜிட் நம்பர் 5 4ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் இருக்கிற 2வது 3வது டிஜிட் நம்பர் வந்து 8 3. இந்த 8 3லேருந்து 8 மட்டுமாவது இங்கே 3வது வார ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நம்மளுக்கு போன வார பாக்கியத்தரா நம்பர் 5 4 3 6 3 7. அதுக்கு முன் வார பாக்கியத்தரா நம்பர் 5 7 4 7 1 0. போன வார ரிசல்ட்லேயும் 2வது 3வது டிஜிட் நம்பர் 4 3 தான். அப்போ அதுக்கு முன் வாரம் இருக்கிற 2வது 3வது டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 7 4. இந்த 7 4லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இந்த வார ரிசல்ட்டு அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ரிப்பீட் ஆகிடும். இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். ஏன்னா இது வரைக்கும் ரிசல்ட் வந்து இப்படி தான் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே 7 6 அதுக்கு முன் வாரத்தில் 1 9னா 9 பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இந்த இடத்துல வந்து 7 6 அதுக்கு முன் வாரத்தில் 0 9னா 9 பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இங்கே 5 4 அதுக்கு முன் வாரத்தில் 8 3னா இங்கே 8 பாஸ் ஆகிருக்கும். இப்போ 4 3 இதுக்கு முன் வாரத்தில் 7 4னா ஏதாவது ஒரு நம்பர் வரலான்ட்டு இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஸ்ஸிங் பற்றி எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ கால்குலேஷனில் 6 3, பி போர்டில் 5 8, சி போர்டில் 7 4. பாக்ஸ் வந்து 687 684 687 684 357 354 387 384. அடுத்து ஏபி பிசி ஏசி எடுத்திங்கன்னா ஏபி 65 68 35 38, பிசி 57 54 87 84, ஏசி வந்து 67 64 37 34. இப்போ எடுத்துருக்கிற எல்லா நம்பருமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாக்கியத்தரா சார்ட் கம்பேரிஷன் வச்சு 6 3, இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் கம்பேரிஷன் வச்சு 5 8, அதே மாதிரி இந்த 3வது மெத்தடும் பாக்கியத்தரா சார்ட் கம்பேரிஷன் வச்சு 7 4. நம்ம எடுத்திருக்க நம்பர் வந்து
இப்போ இவ்வளோ தான் 6 நம்பர் 6, 3, 5, 8, 7, 4. இதில் நீங்கள் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணதா இருந்தாலும் இல்லை பாக்ஸ் எப்படி செட் பண்ணதா இருந்தாலும் அது உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏ போர்டில் 6, 3, பி போர்டில் 5, 8, சி போர்டில் 7, 4. பாக்ஸ் வந்து 657, 684, 687, 684, 357, 384, 387, 384. ஏபிபிசி ஏசியும் சொல்லிட்டேன். 65, 68, 35, 38. பிசி 57, 54, 87, 84. ஏசி வந்து 67, 64, 37, 34. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.